ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த கோடி மீடியா இந்தியா ஃபுல்லாக சர்வே நடந்தது இல்லையா? நடந்ததில் 400 320 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் அதை தான் போட்டிருப்பான். ஏன்னா டைம்ஸ் நவ் தொடங்கி இந்தியா டுடே தொடங்கி எல்லா நிறுவனங்கள் இப்போ கிட்டத்தட்ட நியூஸ் 18 தொடங்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி 400 வருமா என்டிஏ, பிஜேபி 300 320 வரும், 318 வரும், 324 வரும்னு சொல்லி அவங்க ஃபேக்ட்ஸ், அதாவது அவங்க மெயில் என்ன போட்டிருக்காங்களோ, எதற்காக காசு கொடுக்குறாங்களோ, எதற்காக விளம்பரம் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இதை போடணுன்றது சர்வே இவங்க போய் எடுக்கலை. அவங்க கொடுத்த பிஜேபியில் கொடுத்த ரிசல்ட்டை இவங்க போட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல எப்படி ஜெயிப்போம், அந்த இடத்துல எப்படி ஜெயிப்போம், புலி நெகம் உலகு போகும், புலி கழுத்து உலகு போகும், புலி தலை உலகு போகும்னு கவுண்டமணி படத்தில் கடைசியில் பார்த்தா அது கொட்டை இல்லாத இந்த குழம்பு புலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க பில்டப் கொடுத்து இந்த போன வாரத்தில் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சர்வே, பாண்டே வரைக்கும், கடைநிலையில் இருக்கக்கூடிய பாண்டே வரைக்கும் சர்வே போட்டாங்க. 400 இடங்களை ஜெயிக்கும் பாஜக, பாஜக 320 இடங்களை ஜெயிக்கும், இது வந்து 400 இடங்களை ஜெயிக்கும். இது என்டிஏ அவர்களோட கூட்டணி 400 இடங்களை ஜெயிக்கும் போட்டு இது வந்து செட்டப் செல்லப்பாவோடைய வேலை. எப்படின்னா இதை தான் நீங்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக போட்டிங்கன்னா 10 மீடியாவில் வந்தால் ஏங்க அவன் போய் சொல்லலாங்க, இவனுமாங்க போய் சொல்லுவான், ஏங்க அந்த டிவிக்காரன் நம்பர் 1 இருந்தாங்க அவனுக்குமாங்க போய் சொல்லுவான். நேஷனல் மீடியாவில் 322ன்னு போட்டிருக்காங்க. யார் பிஜேபி வரும்னு சொல்லி இவங்க 314 தானங்க போட்டிருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறது பொய்யா அப்படின்னு சொல்லி குழப்பி விடுறதுக்காக இந்த திருட்டு வேலையை அவர்கள் பார்த்தார்கள். என்ன எல்லாருக்கும் பணம் கோடியாக அள்ளி கொட்டினா விளம்பரத்தை கொடுத்தான் கோடி மீடியாவுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணான்னா, நான் சொல்கிற ரிசல்ட்டை நீ சர்வே பண்ண மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 400 இருக்கும். கூட்டணி கட்சிகள் என்டிஏ வந்து 390, 400, 402 இப்படி தான் எல்லாருமே போட்டிருப்பான். பாஜக எத்தனை இடத்துல வருதுன்னா அவங்க சொன்ன டார்கெட் 320, அதில் 10 குறையலாம் 10 கூடலாம், அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஆளுக்கு ஒன்றா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டதில் ஒருத்தர் 318ன்னு போட்டான், ஒருத்தர் 320ன்னு போட்டான், ஒருத்தர் 322ன்னு போட்டான். இப்படி எல்லாருமே போட்டாங்க. மக்களை குழப்பி விட்டு எவ்வளோ வந்துருமா, என்னங்க தேசிய அளவில் இருக்க மீடியா இப்படி சொல்லுது, லோக்கல் மீடியாவும் அதாங்க சொல்லுன்னா எல்லாரும் காசை கொடுத்துருக்காங்க, எல்லாமே கோடி மீடியா மாறிடுச்சு. இப்படின்னு இருந்த சூழ்நிலையில் உண்மையான சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180லேருந்து 200 இடங்களைத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது. மோடி அடுத்த பிரதமராக இருக்க மாட்டாருன்னு நம்ம ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். சரியா இருக்க மாட்டாருன்றது தான் அவர் கணிப்பாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் அமெரிக்க உளவுத்துறை சரியா அவர்கள் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இதுதான் இப்போ இந்த இதில் முக்கியம். ஏன்னா அமெரிக்க சிஏ பற்றி உங்களுக்கு தெரியும். சிஏன்றது ஒரு உளவு நிறுவனம். சரியா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்க செனட்டர்களுக்காக இந்த இதை எடுத்திருக்காங்க, சர்வே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கிருந்து வந்த தகவல் சொல்லுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த செனட்டர்கள் சொன்னதாக வேறு ஒரு நாட்டை சேர்ந்த ஐநாவை சேர்ந்த ஒரு பிரதிநிதி அவர் வந்து செனட்டர்களுடைய ரொம்ப க்ளோஸ், செனட்டர்கள் மீன்ஸ் அங்கே உள்ள எம்பிக்கள், அந்த எம்பியில் ஒருத்தர் சொன்னதாகவும் அந்த தகவல் தான் இது. என்னென்னா அவர்கள் போட்டிருக்க கணக்குப்படி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வராது என்பது தான் அமெரிக்காவோட கணிப்பாக இருக்குது. அவர்கள் எடுத்த சர்வேயில், ரகசியமாக எடுத்த சர்வேயில் இதை தான் சொல்லுது. மோடி மீண்டும் பிரதமர் ஆக மாட்டார் அப்படின்ற நிலை தான் தற்போது இருக்குது. ஏன்னா இன்னும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரலாம், அப்படி போகலாம் அப்படின்றதா கூட அடுத்த முறை மோடி வெற்றி பெற்று பிரதமராக இருக்க மாட்டார்னு உறுதிப்பட செனட்டர்கள் சொன்னதாக தகவல். அதே மாதிரி 220 இடங்களைத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். அவர்கள் தனி மெஜாரிட்டியோட, அப்படி வந்தாலும் தனி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வர முடியாது, அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது, வந்தாலும் தனி மெஜாரிட்டியோட வர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை தான் அமெரிக்கா செனட்டர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருடைய அரசு மறைமுகமாக ரகசியமாக சிஏ இருக்கலாம், இல்லை வேறு உளவு நிறுவனங்களை வைத்து எடுத்த இந்த சர்வேயில் 220 இடம் தான் பிஜேபி வரும்ன்றது. இது வந்து ஆணித்தரமான தகவலாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் யாரை கவத்தில் யாரை ஆட்டையை போடலான்றது தான் அமெரிக்காவுடைய சர்வேயில் அது வந்து எந்த கூட்டல் கழித்தலும் இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும், யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை அழிக்கணும் அப்படின்றதில் அவங்க இருப்பாங்க. சரியா அது நமக்கு ஏற்புடையது இல்லைன்னா கூட அவர்கள் எடுக்கக்கூடிய
சர்வே சரியானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சர்வே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட இவர்களுக்கு சர்வே தாண்டி சரிவு ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். முதல் முறையாக தமிழ் சேனலில் நம்ம தான் வந்து ஒரு விஷயத்தை சொன்னோம். என்னென்னா, ராஜபுத்திரர்களை எதிர்த்த அமைச்சர் அவர்கள் வந்து காட்டி கொடுத்து விட்டார்கள், தங்கள் பெண்களை வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, மனைவிமார்களே கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான சர்ச்சை பேசி ஒரு மத்திய அமைச்சர் எதிர்த்து தான் போராட்டம் தீவிரமாகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னா, நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சரும் சம்மந்தப்பட்ட அமைச்சரும் வந்திருக்காரு. அங்கே வந்து இந்த காரியகர்த்தாஸ் கூட்டம் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து அடி வெளுவெளுன்னு எடுத்துருக்காங்க. மாறி மாறி சண்டை. ஆளுங்கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோட உள்ளரங்க கூட்டம் நடக்குது. இதில் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், வெளி தொண்டர்கள் கிடையாது, வேறு கட்சிக்காரன் கிடையாது, கோஷ்டி மோதல் பண்ணுறவங்களாம் கிடையாது. உள்ளே பிளான் பண்ணி இளைஞர்களாக வந்திருக்கான். இந்த ஆள் பேச ஆரம்பித்தவொடனே அடிச்சிருக்காங்க பாருங்கள், பிளாஸ்டிக் சேரை எடுத்து. இது வந்து என்னென்னா, குஜராத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஆளை தூக்கி ஆகணும், இந்த ஆளுக்கு சீட்டு கொடுக்கவே கூடாது. எப்படி நீ சீட்டு கொடுக்கலாம்? நீ வந்து 17% இருக்காங்க. யாருன்னா ராஜபுத்திரர்கள், ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள், சத்திரியர்களும். இவர்கள் 2 பேரையுமே இந்த ஆள் அசிங்கமாக பேசிட்டான்னு சொல்லி சேர்ந்துருக்காங்க. இந்த 2 பேரோட ஓட்டு எண்ணிக்கை வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20% மேலே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது குஜராத்திலே ஒரு லாப்படிக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சண்டை வந்து அதை மேலும் உறுதிப்படுத்துது. இந்த சம்பவம் இந்த ஆள் பேசி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அங்கே ஓய்ந்த பாடலில் கிட்டத்தட்ட 100கணக்கான இடங்களில் இந்த மத்திய அமைச்சருடைய குடும்பாவியை எடுத்திருக்கிறார்கள். யார்? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சருடைய குடும்பாவியை எடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவரை தூக்காமல் விட மாட்டோன்னு இருக்காங்க. 2வது பிரதிநிதித்துவம் கூட எனக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கு ராஜபுத்திரர்கள்னு வேற ஒரு மேட்டரையும் கிளப்பி விட்டு அங்கே பெரிய அல்லோலகல்லப்பட்டு இருக்கு. பாஜகவுடைய அழிவின் துவக்கமாக குஜராத்தில் இது பார்க்கப்படுகிறது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் ஸ்ட்ராங் ஆகி காங்கிரஸான லீடரை போட்டால் நிச்சயமாக அங்கேருந்து தொடங்கி இன்னும் 2 எலெக்ஷனில் பாரதிய ஜனதா கட்சி குஜராத்திலே காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இவர்கள் செய்வார்களான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். இந்த ராஜபுத்திரர்கள் விவகாரம் என்னென்னா, ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசலேயும் பரவி இருக்கிறதுனால அவர்களும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அங்கும் போராட்டம் எடுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே என்ன ஆகுதுன்னா, இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இவர்களுக்கு அவர்கள் ராஜபுத்திரர்களில் பெரும்பகுதியினர், இவரோட ஆதரவாளர்களாக இருந்தவர்கள், பாஜகவோட ஆதரவாளர் இருந்தவர்கள், அதே மாதிரி சத்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு ஜாதியினரும் இந்த 3 மாநிலங்களுக்கும் அந்த இந்தி பெல்ட்டில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா குஜராத்து, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், யூபிலையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பீகார்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பை இறக்கப் போகிறது பாஜகவிற்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அவர்கள் கோட்டைக்குள்ளேயே அவர்கள் மமதையில் இருந்தார். நம்ம தான் இந்தி பெல்ட்டில் ஜெயிப்போம். அதனால தான் நட்டா வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாடு வரக்கூடிய பயணத்தை ரத்து செய்து விட்டு தலைவலியில் உட்காந்து இவங்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. அப்படி இருந்தாலும் நேற்று நடந்த கூட்டத்தில் சேர் அடி வாங்கியிருக்காரு அந்த நபர். பெரிய கலவரம் நடந்திருக்கிறது உள்ளரங்க கூட்டத்தில், பாஜக உள்ளரங்க கூட்டத்தில். எனவே இந்த 3 மாநிலங்களிலும் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட போகிறது. இதைத்தான் அமெரிக்கா சர்வே நான் சொன்னேன் இல்லையா, 220 அப்படின்றது. இது வந்து இது கலவரத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு, இந்த ராஜபுத்திரர்களை கேவலமாக பேசியதுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. சரியா? அப்போ இன்னும் இது கேவலமாக போயிடும். இன்னும் பல ஹிந்தி பெல்ட்டில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற இடத்துல நிறைய இடங்களை அவர்கள் இழக்கப் போகிறார்கள். நீங்கள் சர்வேன்னு சொல்லி இந்த கோடி மீடியா சர்வேலாம் பார்த்தீங்களா, டைம்ஸ் நவா, இது நியூஸ் 18 இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? இவர்கள் கடந்த தேர்தலில் என்ன போட்டால் இப்போ என்ன நடந்திருக்குன்றத போய் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி. சரியா? அதையும் நீங்கள் பார்த்துங்க. 2வது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தமிழ்நாடை பற்றி நமக்கு தெரியும். பொதுவாக பிற மாநிலங்களை பற்றி தெரியுதோ இல்லையோ, சராசரி மனிதர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும், தமிழ்நாட்டை பற்றி தெரியல. தமிழ்நாட்டில் 14 இடங்கள் ஜெயிக்குமா எது? என்டிஏ கூட்டணி. இதில் வந்து அதிமுக தனியாக 8 ஜெயிக்குமா, அது தனியாக நிற்கிது. இந்த என்டிஏ கூட்டணி 6 இடத்துல ஜெயிக்குமா? எங்கே போய் ஜெயிக்க போகுது? 6 இடத்துல. 6 இடத்துல முதல்ல டெபாசிட் வாங்குமா அப்படின்றது தானே நமக்கு தெரிஞ்சது. அப்போ இங்கே இவன் பொய் சொன்னதை
நம்ம எல்லா மாநிலத்திலையும் பொருத்தி பார்த்தோம்னா இவர்கள் பொய்யர்கள், ஒரு கோடி மீடியா காசை வாங்கிட்டு விளம்பரத்தை போட்டு இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்றது தான் நம்ம எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கணும். எனவே உண்மையிலே சர்வே நடத்தியவர்கள் கொடுக்கக்கூடிய நமக்கு தகவலும் சரி, நாம் விசாரித்த வரையில் இன்றைய நிலையில், ஏன்னா சர்வேன்றதும் அரசியல்ன்றதோ வாக்காளர்கள் எந்த சூழ்நிலையில் மாறுவான். இன்றைக்கி குஜராத்தில் பிஜேபிக்கு எதிராக சேர் எடுத்து அடிச்சிருக்கான்ற ரேஞ்சுக்கு போயிருக்கு, குடும்பம் எரிச்சிருக்கான் பிஜேபி மத்திய அமைச்சர்ன்ற ரேஞ்சுக்கு போயிருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம போன மாதம் எதிர்பார்த்தோமா? இல்லை. இப்படி வாயை விட்டு நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாஜக மீண்டும் ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போ உள்ள நிலை சொல்கிறது. இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு நாட்களிலும் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.